குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த 3 ராசிக்கு பொது பலன் தான். 20-30% தான் பலன் வெளிப்படுவதா இருக்கும். முழுமையான பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரிய வருவதா இருக்கும். உங்களுடைய ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து கொள்ள வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு 15 நிமிடத்துக்கான ஒரு ஜாதக பலன் சொல்கின்ற அது அடுத்து உங்க பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும், அடுத்த வருட பிறந்த தேதி வரைக்கும் அந்த ஒரு வருடத்துக்கான பலனும் சொல்கின்றேன். இது துல்லியமான பலனை வெளிப்படுத்துவதா இருக்கும். அதனால் வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். காணொலி தொடர்ந்து கவனியுங்கள். இது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நேரத்தில் கரெக்டாக பார்க்குன்றத டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்லாப் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுடைய ராசியிலிருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3-4 தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 9ஆம் இடத்துல சனியுடன் மீனத்தில் இணைக்கின்றது. பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால தெய்வீக வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் அதிகரிக்கிறதா இருக்கும். தூரதேச பயணங்கள்லாம் ஒரு வித ஆலோசனை, அது பற்றிய பேச்சுகள், அது பற்றிய செய்திகள்லாம் அவங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 10ஆம் இடம்னா மேஷத்தில் வர்றதுனால கர்மச்சந்திரனாக இருக்கின்றது. அதாவது உத்தியோகத்தில் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலை பலு இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு நற்பலனும் கிடைக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வர்றதுனால சந்திரன் ரிஷபத்துல உச்சமா இருக்கிறதுனால எதிர்பாராத தன லாபங்கள், மூத்த சகோதரர்கள் வழியில் ஒரு நன்மைகள் கிடைப்பதா இருக்கும். மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் கொடுக்கும். இதற்கு வார இறுதி நாளான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, அதாவது 9ஆம் தேதி வார இறுதி நாள ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் மிதுனத்துல உங்க வீட்டுல 12ஆம் இடத்துல மிதுனத்துல செவ்வாயுடன் இணைக்கின்றது. அது விரைய சந்திரனா இருக்கிறதுனால சந்திரன் 12ல மறைவுதான். இருந்த அந்த இடத்துல அலைச்சல், உடல் சோர்வு, தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படலாம். இரவுல தூக்கம் வராத ஒரு அவஸ்தை ஏற்படும். அதனால போதிய மட்டும் ஓய்வு தேவைப்பட்டதா இருக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள் சார்ந்த செலவுகள்லாம் உண்டாகிறதா இருக்கும். இதுல உங்க ராசியிலே குரு உச்சமா இருக்கிறதுனால, சூரியனை இணைகிறதுனால ஆன்ம பலம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும். முகத்துல ஒரு பொலிவு பெற்று ஒரு விதம் செல்வாக்கும் உங்களுக்கு உயர்வதாக இருக்கும். 10 கூடிய செவ்வாய் 12ல மறைஞ்சாலும் ராசியிலே சூரியனா உச்சகுரு பலத்தால பணி செய்யற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதைலாம் கூடுவதா இருக்கும். அரசுத்துறை மற்றும் நிர்வாக பதவிகள்லாம் உங்களுக்கு சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்க வாரமாக இருக்கும். இந்த பொருளாதார நிலையில தான் பண வரவுலாம் அதை தக்க வச்சுக்கிறது செலவு. வரவு எட்டினா செலவு 10 இருக்கும். சேமிப்புல தான் கரையறதா இருக்கும். என்ன காரணம், 2ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால அது செலவுல தான் இருக்கும். 12லயும் செவ்வாய் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு இதில் அதிகரிப்பதாக இருக்கும். அதனால திட்டமிட்டு சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க ராசியிலேயே சூரியன் இருந்து அது நேராக பகை வீடான மகரத்தை சனி வீடை பார்க்கறதுனால கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடாகவும் பார்த்துக்கொள்ளும். 2வது கூட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட மற்ற பார்ட்னர்ஷிப் சார்ந்த வியாபாரத்திலேயே ஒரு விதமான யூகோ ஏற்படலாம். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கோபமான வார்த்தைகள், ஒரு மனத்தோய்வு, ஒரு தனிமையான உணர்வு இதெல்லாம் ஏற்படும். இது குடும்ப சார்ந்த விஷயங்களை நல்லாவே எதிரொலிப்பதாக இருக்கும். அதனால விஷயங்கள் புரிந்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடு, சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில் என்ற 3 நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் குருவின் அம்சம் பொருந்த நட்சத்திரனால குரு உங்க வீட்டிலே இருக்கிறதுனால எதையும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். பணப்புழக்கம் ஒரு சரளமாக இருக்கும். நீண்ட ஆசைகள் மற்றும் சுபகாரிய பேச்சுகள்லாம் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பதா இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனி நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கான முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதா இருக்கும். புதிய தொழில் முதலீடுகள் சற்று தள்ளி போடுவது இந்த வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆன்மீகம் மற்றும் தர்ம காரியங்கள்ல உங்களுக்கு தன்னளவில் ஒரு நாட்டம் ஏற்படுவதா இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம், புதனின் ஆயில நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 பிறகு உங்க ராசிக்கு புதன் வருகின்றது. அதனால உங்க நட்சத்திர நாதனே புதனே உங்க வீட்டுக்கு வர்றதுனால உங்களுடைய அறிவாற்றலாம் பெரும். உயர்கல்வி, எழுத்துத்துறை, வெளிநாட்டு பயண முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடைவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 3, 9. வார அதிர்ஷ்ட திசை பண்ணா வடக்கு, வடமேற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், ஒரு வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட கிழமைங்கன்னா திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நன்றாக இருக்கின்றது. கடகராசிக்கு இந்த வாரத்துக்கான ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கொள்ளீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, 2லயும் கேது இருக்கிறதுனால அது வீணான அலைச்சல் இதெல்லாம் நீங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைனா துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்கள் எல்லாம் கொண்டக்கொடல மாலை சாற்றி வழிபடுவது குருவின் அருள் பரிபூர்ணமாக பெறுவதாக இருக்கும். அதனால கடகராசியார் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறுபடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசி கொண்ட நட்போட்டத்தில் ஒரு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாள் அந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மீனத்துல சனியோட இணைக்கிறதுனால அஷ்டமத்து சனியோட சேர்த்து அஷ்டம சந்திரனா இருக்கிறதுனால சந்திராசிரம காலமாக இருக்கின்றது. அதனால அந்த 2 நாட்கள் போதை மட்டும் எந்த விதமான திட்டங்கள், முயற்சிகள் எல்லாத்தையும் முக்கிய பொறுப்பெல்லாம் தள்ளி வையுங்கள். போதை மட்டும் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக பயணங்கள் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள்.
மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அஷ்டம சனி காலம், குரு பார்வை இருக்கிறதுனால பெறுதலுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நீங்க நினைச்சாலும் தேய்பிரை சந்திரன் சனியும் ஒரு பாவகிரங்க, 2 பாவகிரகம் சேர்ந்து அழுத்த அடிக்கும் போது கண்டிப்பா ஒரு மன அளவில் உடல் அளவில் பாதிப்பு உண்டாக்கும். கவனித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகஸ்ட் 5, 6 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீடான மேஷத்துக்கு பயணிக்கிறதுனால ஒரு பாக்கிய சந்திரன் அது. அதனால மனதில் இருந்த பாரம், அது முன்னாடி 2 நாள் இருந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையறதா இருக்கும். ஆன்மீக பணிகள்ல நாட்டம் கூடுவதா இருக்கும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். சிறு தொலைதூர பயணங்கள்லாம் ஏற்பட்டு, ஆன்மீக சார்ந்த பயணங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 8 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து 10ஆம் வீடான ரிஷபத்துல பயணிக்கிறதுனால கர்மச்சந்திரன். அதனால தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்திலும் பாராட்டுகளும் மேலதிகாரி ஆதரவும் கிடைப்பதாக இருக்கும். ஏன்னா ரிஷபத்திலே வந்து சந்திரன் உச்சமாக இருக்கின்றது. இருந்த சனி பார்வை 3ஆம் பார்வையா இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அழுத்தத்தை உணர்வதா இருக்கும். இருந்து வந்து சந்திராசிரம காலத்தில் இருக்க மாதிரி அந்த சூழல் இருக்காது. இது அடுத்து பண்ண வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால செவ்வாயுடன் சந்திரன் லாப சந்திரனா இணைக்கிறதுனால எதிர்பாராத தன லாபம், சகோதர வழியில நன்மைகள்லாம் கிடைப்பதாக இருக்கும். இந்த ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது ரொம்ப 1.5 வருஷமா உட்காந்து இருக்கிறதுனால மனதுல ஒரு விதமான தயக்கம், அமைதியில்லாத்தனம் இதெல்லாம் இருக்கும். 2வது உங்க ராசி அதிபதி வந்து சூரியன் வந்து 12ல குருவுடன் இணைஞ்சிருக்கு. அது வந்து சில நேரத்துல வந்து அஸ்தங்கம் ஆனதுனால அஸ்தங்கம் முடிஞ்சிட்டு இருக்கும். இருந்து வந்து 12ஆம் இடத்துல ராசிநாதன் குரு மறைஞ்சிருக்கிறதுனால ஆர்ப்பரிப்பு இல்லாம விஷயங்களை வந்து அமைதியா செய்து முடிப்பது நல்லது. நைட்ல தூக்கம் வராதனால இந்த நேரத்துல சூழல் அந்த ஏற்படும். உள்ள எருமலையா உள்ள புழங்கிட்டு இருக்கும். அது வெளிப்பாருக்கு தெரியாது. தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 8ஆம் இடத்துல அஷ்டம சனி இருக்கிறதுனால குரு பார்வை வந்து பார்க்கின்றது. 12ஆம் இடத்துல குரு வந்து 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில வந்து பெரிய இழப்புகள் எல்லாம் வராது. 10ஆம் இடத்து ராசிநாதன் வந்து 10ஆம் இடத்து நாதன் வந்து உங்க 2ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறதுனால இந்த ஆடம்பரம் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படும். சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில விஷயங்களை பொறுமையை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. வார இறுதி நாட்களாக அந்த 7, 8, 30 தேதியெல்லாம் ஒரு நல்ல பலன் காண்பதாக இருக்கும். உங்களுடைய வரவுக்கேற்ற செலவு தாராளமா இருக்கும். அதனால சேமிப்புல போது மட்டும் செலவு அதிகப்படுத்திக்க சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, 2ஆம் வீட்டுல சுக்கிரன் நீச்சம் ஆறுறதுனால கண்டிப்பா வந்து கணவன் மனைவி விஷயம், காதல் கதை, நட்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு மோதல், கான்ஃபிளிக்ட் உருவாகும். எந்த காரணத்தை கொண்டும் வீணான வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாதங்களை, வீணான பேச்சு இதெல்லாம் வளர விடாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா புதன் 5ஆம் தேதியில புதனை வந்து அதுவும் மறையுது. அதனால அறிவு சார்ந்த விஷயங்கள், வாக்குவாதம், தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இதனால குடும்ப அமைதி கெடாமல் காக்கப்படும். இந்த அடிப்படையில் சிம்மராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கின்றது. மகம், பூரம், உத்திரண்டு. மகன் நட்சத்திரம் கேது அம்சம் பொருந்த நட்சத்திரத்தினால ஆன்மீக சிந்தனை இந்த வாரத்தில் அதிகரிப்பதா இருக்கும். பிறர் விஷயங்களை நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதியில ரொம்ப கவனமாக இருங்கள். ஏன்னா சந்திராசிரம காலம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம், சுக்கிரன் ஆதிக்கம் அம்சம் பொருந்திய நட்சத்திரத்தினால சுக்கிரன் வந்து உங்க 2ஆம் வீட்லயே வந்து நீச்சமா இருக்குதுன்னா நிதி மேலாண்மையில ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்களேன். பெண்களிடம் போது மட்டும் வீணான கருத்து வேறுபாடுகள்லாம் வேண்டாம். ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தா ஆண்களிடம் எந்த விதமான கருத்து வேறுபாடு பார்த்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா சூரியன் அம்சம் பொருந்திய நட்சத்திரத்தினால சூரியன் உங்க வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அது மறைவு ஸ்தானம். அதனால உச்சகுரு இருக்கிறதுனால மறைமுகமான ஒரு நன்மைகள் ஏற்படும். வெளிநாடு, தூரதேச தொடர்புகள் மூலம் ஒரு லாபம் ஏற்படுவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3. வார அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, மஞ்சள்லாம் ஏற்புடைய நிறமா இருக்கும். அதிர்ஷ்ட கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கும் நன்றாக இருக்கு. சிம்மராசிக்கு இந்த வாரத்தை ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம், சந்திராஷ்டமுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு கால பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய நமஸ்காரம், ஏழை எளிய மக்களுக்கு எதனா கோதுமை அன்னதானம் பண்றது நல்லது. இந்த ஆதித்ய இறுதி என்ற ஸ்லோகத்தை கேட்கலாம், இல்லை படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை குறைத்து நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். அதனால் சிம்மராசிக்காரன தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசிக்கு நட்படுத்த உருவாக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 3, 2026 திங்கட்கிழமை இருந்து ஆகஸ்ட் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை கன்னி ராசிக்கு அந்த வாரத்துக்கான வார பலன் எது போல இருக்கும் என்றால், வார தொடக்க நாள்ல திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3 செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீடான மீனத்துல வந்து சனியோட இணைகின்றது. அது வந்து 7ஆம் இடம் போது உங்களுக்கு கண்டக சனி. இப்ப சந்திரனை வந்து கூட சேர்றதுனால ஒரு விதமான கிரக யுத்தம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா 29ஆம் தேதி வந்து சந்திரன் வந்து பௌர்ணமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் வந்து சனியோட இருக்கிற 2மே பாவ கிரகங்கள். அது 2மே 7ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி உறவு, காதல் கதை, நட்புகள் உறவு சார்ந்த விஷயங்கள்ல, கூட்டு தொழில் சார்ந்த வியாபாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சில் கொஞ்சம் பொதி மட்டும் நிதானத்தை கடைபிடிங்கள். ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா கன்னியில உங்க வீட்டுக்கு வந்து சுக்கிரன் நீச்சம் ஆகிறதுனால பாலினத்தாரோட ஒரு தேவையில்ல ஒரு கான்ஃபிளிக், ஒரு மோதல் உருவாக போக்கு நிலவும். அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சூழல கிரக சூழல் அது மாதிரி இருக்கு.
அதில் முக்கியமான முடிவு சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த 2 நாளை வந்து தள்ளி போடுறது நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 5, 6 சந்திரன் வந்து உங்கள் வீட்டிலேருந்து 8ஆம் வீடான மேஷத்துக்கு செல்றதுனால ஒரு அஷ்டம சந்திரன் 8ஆம் இடத்துல ரொம்ப சந்தோஷமா காலம் இருக்கிறதுனால போதுமட்ட வாகனம் பயணங்கள்லாம் போகும்போது கவனமாக செல்லுங்க. தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கு எந்த முன்ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். தேவையற்ற அலைச்சல், ஒரு வித மன உளைச்சல் ஏற்பட்ட சூழல் உண்டாகும். பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். பணி இடத்துல யாரிடம் எந்த விதமான கருத்து விவாதமும் வேண்டாம். அதனால ஆகஸ்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாள் மட்டும் மாலை வழிபாடு தியான யோகா செய்து அந்த 2 நாட்களை வந்து கடந்து செல்வது நல்லது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி 7, 8 தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 9ஆம் இடம் ரிஷபத்தில் வந்து பயணிக்கிறதுனால சந்திரன் ரிஷபத்துக்கு வரும்போது உச்சமாக ஆகின்றது. பாக்கிய சந்திரன் அது. அதனால வந்து அந்த 2 நாள்ல 5, 6ல் இருந்த சந்திராசிரமம் விலகி மனபாரம் வந்து ஒரு விதம் குறையதா இருக்கும். பாக்கியங்கள் ஒரு வித பெருகும். ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கை கூடுவதா இருக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலம் ஆதரவு கொண்டு இருப்பாங்க. 2வது சனி வந்து 3ஆம் பார்ப்பதனால சில காரிய தடைகள் தாமதங்களாக ஏற்பட்டு தான் சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி 10ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு செவ்வாயுடன் வந்து சந்திரன் இணைக்கிறதுனால 10ஆம் வீடு கர்மஸ்தானதுனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான புதிய உத்வேகம், முயற்சி, வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், சிவில் சர்வீஸ்ல இருக்கவங்க, கட்டிடத்துறையில வேலை செய்யறவங்க, இவங்களெல்லாம் வந்து ஒரு விதமான சிறப்புடைய நாளா இருக்கும். 2வது செவ்வாயும் 4ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்ப்பதனால அது பகை. அதனால வாகனம் சார்ந்த விஷயங்கள், 2வது டாக்குமெண்டான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமுடன் விஷயங்களை கையாளுங்க. ஏன்னா 5ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்க வீடு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்பட்டிருக்குது. அது கடகத்துக்கு ஏற்பட்டாலும் அந்த சூரியனுடைய அஸ்தங்கம் ஆயிடுது. குருவம் புதன அஸ்தங்கம் இருந்ததால அதோடைய ஒளியாற்றல் இறந்ததை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது அஸ்தங்கம் ஆகுதுன்னா புத ஆதித்ய யோகம் கொண்டு இருக்கும். சூரியன் வந்து குரு ஆதித்ய 2 யோகம் கொண்டு நிலை கொண்டதா இருக்கும். சூரியன் ஒளியில் அது 2 இழந்ததுனால சூரியனுடைய டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும். செவ்வாயை வந்து சேர்ந்து உங்க வீட்டை பார்ப்பதால் ஜாமீன் கையெழுத்து, டாக்குமெண்டான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்த வாரம் முழுவதும், அதாவது செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னதான், இது உங்க வீட்லயே வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் ஆகிறதுனால ஒரு மாதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா முடிவெடுத்துல ஒரு குழப்பம் இதெல்லாம் ஏற்படலாம். ஆகஸ்ட் 5 பிறகு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இதோட இணைகிறதுனால ஓரளவுக்கு ஒரு சிந்திக்க திறன் கூடும். என்ன காரணம் கேட்டா, அது சூரியன்ல 2 கிரகம் அஸ்தகம் ஆனாலும் அது உச்ச குருவா இருக்கிறதுனால 3மே நட்பு கிரகமா இருக்கிறதுனால குருக்கு வந்து புதன் பகையா இருக்கிறதுனால சூரியனின் ஆற்றல் வந்து புதனை காப்பதாக இருக்கும். அதனால அறிவு ரீதியான விஷயங்களோட ஆளுமை திறன் விஷயங்கள் வந்து அதிகரிக்கிறதா இருக்கும். மனம் குழப்பம் சார்ந்த சூழல் இருந்தா கூட அறிவு ரீதியா ஒரு ஆளுமை தனத்துல சூழலை சமாளிச்சு வெற்றியை சாதகமாக்கி கொள்வீர்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது 4ஆம் பார்வை உங்க வீட்டை பார்ப்பதனால கொஞ்சம் அழுத்தத்தை உணரலாம். 11ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கு. 6ஆம் வீட்லயும் ராகு இருக்கிறதுனால ராகு 6ஆம் இடத்துல இருந்து சிறப்பு தான். திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த சூழல்ல ஒரு விதமான சூழல் உங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்க சூழல் இருந்தாலும் கிரகங்களுடைய ஆளுமையில உங்களுக்கு பொதுவா வந்து புதன் என்று நீட்டான கிரகம் எல்லாருக்கும் வந்து ஒத்து போற கிரகம் தான். பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தான் குடும்ப சார்ந்த விஷயங்கள சின்ன தம்பதியருக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு அதுதான் பிரச்சனையா இருக்கும். 12லயே வந்து கேது இருக்கு. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை என்று உத்திர நட்சத்திரம் சூரியன் அம்சம் பொருந்த நட்சத்திரத்தினால சூரியன் 11 குருவுடன் இருக்கிறதுனால அரச வழியில நன்மைகள், உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுதான் கிடைக்கும். என்ன காரணம் கேட்டா குரு வந்து சூரியன்ல அஸ்தங்கம் ஆனதுனால. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் சந்திரன் ஆதிக்கம் பிறந்த அம்சம் கொண்ட நட்சத்திரம் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள்லாம் விலகுவதா இருக்கும். 5, 6 தேதிகளில் மட்டும் பயணங்கள்ல உங்களுடைய பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் எச்சரிக்கை. ஏன்னா அந்த காலம் வந்து திங்கள் செவ்வாயெல்லாம் வந்து சந்திராசிரம காலமா இருக்கும். நீங்க அஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். பணியிடத்துல வேலை செய்யற இடத்துல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். உங்களுடைய சகோதரி வழி உறவுல சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த அடிப்படையில் வந்து வார அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 3. அதிர்ஷ்ட திசைனா வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைனா புதன், வேழன். ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக சனியோட தாக்கம் குறைகிறது. சனிக்கிழமை அன்று அரச மரத்தடி விநாயகரை வணங்குறது நல்லது. சனீஸ்வரனை வணங்கலாம். உங்க ராசியில வந்து சுக்கிரன் நீச்சம் அடைந்ததுனா வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமியை வணங்குவது சிறப்பு. அதனால் கன்னிராசியார் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பு வாழ எல்லாம் அல்லது இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்போடு உருவாட்டி பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.